பூரா ஒவ்வொருத்தையும் இந்த அவெல்லாம் கொடைக்காலன், இந்த இவன் பாரு செம்பரியாட்டு புழுக்கையை மொத்த கொட்டின மாதிரி. ஆனால் இந்த வயதிலையும் உழைத்து வாழக்கூடிய அந்த ஐயா வணங்குறேன். என்னுடைய தீவிர நண்பன். சுக்கு காப்பி விற்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது, கரம்பையை கலந்துரு. நீ தண்ணியை கலக்கக்கூடாது, தலை வெதரை அத்துப்புருவேன். ஆனால் வயசான காலத்துலேயும் இந்த இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உழைக்கிறாருன்னா பெத்த பிள்ளைகளை கவனத்திற்காக சொல்கிறேன். உலகத்தில் 50 வயது ஆகிவிட்டால் பெத்ததா இதப்பனுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை கண்கலங்காமல் பார்த்துக்கிறவன் தான்டா உண்மையான பிள்ளை. நான் இருக்கேன், உள்ளவா ஒரு பிள்ளைய கட்டி வைக்கிறேன் கிடையாது திரி. ஒரு பாட்டு பாடுவான். தென்பாண்டி ராமன் நாடு நானும் பிறந்தது, பப்புனு எம்ஜிஆர் பிறந்தது, சிவகங்கையா தங்கம் பிறந்தது ராமநாடு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சிங்கம் பிறந்தது ராமநாடு. சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தேசக்குல அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். எந்த ஊரு அவர் சொந்த ஊரு. அட இருக்கிறாரு அட பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். சந்துரு. தென்பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறையெடுத்து 6 மாட்களையே உணர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாயமிகு நம்மள்களா. பாண்டி பாண்டி அங்க பாண்டி பாண்டி எந்த பாண்டி எந்த பாண்டி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா சிவூர் வந்தனா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருப்பவரா. பரியமைய சிவகுரு வந்துட்டானா. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பாலு. பாமர மக்களுக்கு தெரியாது, சொல்லை மாற்றி பாடுங்கள் எம்ஜிஆர். வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில தலையேறினார் தமிழக மண் மீது புகழுகிறார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. எதன் பாண்டி பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்துறங்காரு பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். இந்த உலகம் உள்ள வர அந்த தங்கமாக அப்துல் கலாம் புகழ் மற்றும் இந்த உலகம் உள்ளவரை இந்தியாவில் உள்ள அத்தனை மக்கள் மறந்தாலும் என் உயிர் தமிழர் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஓங்குக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ். இதுல ஒரு 30 பேரையும் தமிழ்நாடு, அங்கிட்டு இருக்க பொம்பளை எல்லாம் கேரளா வாத்தா கை தட்டுங்க வாடா தங்கம். உண்மையான சாராம்சம் புரியும். அது யாருக்கு தெரியுது? சில பேர்லாம் பெட்டிக்கார முதுகுல 300 பேர் ஏறிவேன் நம்ம பெட்டி வாசிக்கிற மாதிரி. நேத்தெல்லாம் கெச்சு பூச்சின்னு ஏறி நாடகத்தை கெடுத்து விட்டாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை மேடை மேடைக்கு பாடுகின்ற பொழுது தமிழன் என்ற ஒரு உணர்வு பெருகி கொண்டே இருக்கிறது. அதுக்காகத்தான் பாடு. நீங்க எல்லாருமே கைதட்டலாம். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் இல்லையா. நாட்டில் எந்தெந்த மாநிலத்தில் இந்த கிரிக்கெட்டில் விளையாண்டேன், பேர் என்னடா சேட்டேன், சூரிய மயிரை புடுங்கினவன்,
அவன் இல்லப்பா, சாம்சன், சஞ்சு சாம்சன் இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாடும் போது அதை மலையாளத்தில் உள்ள கேரளா மக்கள் பூரா அவரை தூக்கி கொண்டாடுது. பார்த்தீங்களா? அப்ப நம்ம ஏன் கொண்டாடக்கூடாது? ஏபிஜே அப்துல் கலாம் கை தட்டலாம். இந்த அங்கே இருக்க பொம்பளை ஆளுக்கெல்லாம் யாருன்னே தெரியல. என்ன பிச்சை பிச்சைன்றானே, அவர் என்ன திருவிழா ஆட்டியாவாரியா சொல்றானான்னு கேட்குது. அது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். எங்கள் ஐயா எங்கள் அப்பத்தா காலத்தோட ஆரோக்கியமான உணவுகள் முடிந்து விட்டது தான் சொல்கிறேன். உண்மை. மண்பானைகளை சமைச்சிச்சு எங்கள் அப்பத்தா. அது வேறு பட்டுக்கிழவி பட்டும் திறந்தில்ல கண்டாளி மகன். இன்னைக்கு என்ன பொம்பளையாலாம் பிள்ளை வைக்குது? 2 பிள்ளை 3 பிள்ளை இந்த தெரியாம பாரு. 2 கிலோவில் கீரி பூச்சி மாதிரி. அப்பெல்லாம் பிள்ளை வத்துச்சுன்னா கிளவி பிள்ளை வைக்க முடியாது. பிள்ளை வத்து மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்க. மாடு நாக்கெல்லாம் வெளியே தள்ளும். அதை பத்திர கிழமை மாட்டை வைவேன். கண்டாரில் என்ன நெலிக்கிற வாழெல்லாம் கடிப்பாங்க. மாடு பெத்த தாயும் பிள்ளையும் கொண்டு வரதுக்கே மாடு சிரமப்படும். மாடு கழிஞ்சிடும். வாழை போட்டு கடிப்பேன். நிறையா போகாத மாட்டை சில பேர் கொட்டையெல்லாம் விழுந்து கடிப்பாங்க. மாடு முக்கிக்கிட்டு போகும். பிள்ளைய வந்து தூக்கி போடுவாங்க. கட்லா கண்ட மாதிரி இருப்பாங்க. அம்மோ, நம்ம பப்புளு மாதிரியே கிடப்பேன். அவங்க ஆத்தா தூக்கி பால் கொடுக்கும்போது குறுக்கு ஒடிஞ்சு போகும். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து எம்மானு பாலுக்கு முட்டுமே அவங்க ஆத்தாவை சீமக்கரோவில் உடைச்சி தள்ளி அரைச்சு. இன்னைக்கு பிள்ளை பெற்று தூக்கிட்டு வருது. ஊரே நிற்கிது ஒரு கிராமத்தில் ஆலாத்தியோட. அவள் கருப்புவன் பிள்ளை வத்திருக்காளாம் பெரிய ஆஸ்பத்திரியில். வாங்கடி பார்ப்போம்னு ஊரில் வந்து ஏசி காரில் இறங்குறாங்க. பிள்ளைய காணாம். ஊர் பொம்பளை ஊரம் கேட்குது, எங்கே உன் மையன்? இருங்க மணிப்பரசுக்குள்ளே இருக்கேன், பத்திரமா இருக்கேன். பார்த்தா நகைக்கடை மணிப்பரசுக்குள்ளே திறந்து காட்டுது. இந்த அம்பிட்டு காணா. ஊரே அரண்டு கருவில் விழுந்து கீரி பூச்சி நினைச்சு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஊட்டச்சத்து முக்கியம். கர்ப்பிணி பெண்கள் நீங்க எப்படி வேலை செய்தீர்களோ குழந்தை பிறந்த வரைக்கும் அதே வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்றைய தினம் கர்ப்பிணி பொம்பளை கூட எங்கள் அப்பாத்தாலாம் 8 மாதம் இருக்கும்போது அம்மியில் ஓட்டு அரைச்சிக்கிட்டு இருக்குமா மசாலை. கரைச்சி பிடிச்சா முன்னாடி போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கும். பின்னாடி எங்கள் ஐயா அரைச்சிக்கிட்டு இருப்பார். அவர் மாட்டுக்கு காண வந்திருக்கான். தம்பி அது இல்லைடா, ஆனால் எதுக்கு எடுத்தாலும் என் தம்பியை ஏவி விட்டுருவாங்க. எங்கள் அப்பத்தா முன்னாடி மசாலா அரைக்கும், எங்கள் ஐயா பின்னாடி மாட்டுக்கு காண வந்திருக்கேன், அதுக்கு மருந்து அரைப்பார். அவங்க பேக் சாட்னு நினச்சிட்டாங்க. இருடா எவனாவது உலகத்தில் அறிவாளி எவனாவது நான் சொல்கிற கதையை நம்புவானடா? யானையை எலி செஞ்சிச்சு நம்புவாங்களாடா? ஆனால் நம்ப வச்சுருக்கேன். இப்போ யானை கதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த யானை திருவிழாவில் தான் வளகா போட்டு படுக்க வச்சுருக்கு. அந்த எலிக்கு பிள்ளை வளர்க்க போதுடா. எல்லாரும் நம்ம புளிச்சோறு கட்டிட்டு போகணும். பெண்களுக்கு ஏன் சொல்கிறேன்? அம்மியில் அரைங்க. அன்னைக்கெல்லாம் செங்கர் கோயிலில் ஞாபகம் இருக்கும். எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பைங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஊருக்கு ஒரே ஒரு உரல் தான் இருந்துச்சா? நம்ம ஊரில் செங்கர் கோயில் இருந்துச்சுன்னா அண்ணே இருந்துச்சானே? எல்லாம் எனக்கு கிருநே இருக்கே. வெளியூரா நீங்கள்? உள்ளூர் யாருப்பா? ஒரே உரல் இருக்கும். அந்த உரலை வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஆடி 18ஆம் பிறகு தான் அலசுவாங்க. அதில் கோழி உரம் பேண்டு கிடக்கும். அன்னைக்கு அதில் அரிசியை போட்டு ஆட்டும் போது பார்க்கணும். டேஸ்ட் மைத்த பிடுங்க. அங்கே தாண்டா பல குடும்பத்தை ஜோலியை முடிக்கிறது. அது தள்ளுறதுக்கு ஒரு மேடை இருப்பாங்க. இவங்க அரிசி ஆட்டும் போது அவங்க தள்ளணும், அவங்க ஆட்டும் போது இவங்க தள்ளணும். இல்லைன்னா 2 முண்டையில் போய் மடப்புறம் காலி கோயிலில் காசை வெட்டி போட்டு அதில் கேளு. அதில் ஒரு சத்தம் கேட்கும் உரல் சுத்தம் போதே. எஸ் 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 அப்படி ஒரு சுற்றிட்டு கிளவி அப்படி பேச. உனக்கு விஷயம் தெரியுமா? பூச்செண்டு வீட்டில் எவனா நைட்டு 2 மணிக்கு குதிக்கிறான். உடனே இவங்க அப்படி தள்ளி விட்டுக்கிட்டு, உனக்கு தெரியுமா அழகர் வீட்டில் 2 பேர் ஓடினாங்களாம். மாவலி 60க்குள்ள இவங்க வீட்டில் மாவு விழுந்துடும். இன்னைக்கு பூரா பொம்பளையெல்லாம் அகராதிக்கு மாவாட்டுது. 2 விடி ஆட்டுற கிரைண்டரில் போய் ஒரே நேரத்தில் ஆட்டிடுவோம்னு 15 விடியை கொட்டி அந்த கல் சுத்த முடியாமல் பெல்ட்டில் அந்து முகட்டில் பிடிங்கி அடித்து புரிச்ச விதறக்கலாம். ஐயோ கொடுமை. இன்னைக்கு எல்லாமே மாறிவிட்ட. தம்பி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேச ஊதியை போட்டேன்னா 3 நாளைக்கு ஒன்றுக்கு இருக்க மாட்டேப்பான். ஆனத்துக்கிட்டே தெரியும். பேசாமறா. என்ன யானை கதை ஆய் வருதா? காலி பப்புளுக்கு பிறந்தவனா இருப்பேன் போலடா. அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்கிறேன். என் அன்பு தம்பிகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை சிந்திக்கணும்.
அரே நான் என்னென்னமோ நினச்சி வருவேன்டா கடைசியில் என்னைக்கு இவங்க எரிக்க போகிறாங்க தெரியல மண்ணெண்ணெய் ஊற்றி